கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் உன்னை தினமும் தேடி வருகிறார் என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானித்து வருகிறோம் இல்லையா? தேவன் நம்மை நமக்குள்ளவே இருந்து, நம்முடைய வாழ்க்கையிலே நமக்குள்ளே இருந்து, நம்முடைய ஒவ்வொரு நாளும் அவர் தேடி வந்து, நம் உள்ளத்திலே வார்த்தை விதைத்தது மட்டுமல்ல, அதனுடைய பலனையும் அவர் காண்பிக்கிறார். நீங்க நினைக்கிற அதனுடைய பலன் எப்படி? நான் இருக்கிற மாரியே தானே இருக்கிறேன். ஆனா என்னுடைய வாழ்க்கையில பலன் இல்லையே. அதற்கான சில ரகசியங்களை தேவன் இன்று உங்களுக்கு கற்றுக் கொடுக்கப் போகிறார். சொல்லுகிறார், "உன்னுடைய வாழ்க்கை திறனை மாற வேண்டும்." அப்படின்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க? இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில இந்த மக்களுடைய இந்த இந்த பூமியில வாழ்றவங்க மிக முக்கியமா என்ன நினைக்கிறாங்க? பணம் தான் பிரதானி. மத்த ஒண்ணுமே கிடையாது. பணம் தான் எனக்கு இருந்துச்சுன்னா நான் அத செஞ்சுருவேன், இத செஞ்சுருவேன், எல்லாம் பண்ணிருவேன்னு ஆசைப்படுறாங்க. ஆனா பாருங்க, மனுஷன்ட்ட இருந்தா செய்வேன். எனக்கு கப்பல்லேருந்து வந்துரும், அங்கேருந்து வரும், இவன் தருவான், அவன் தருவான்னு எதிர்பார்க்காங்க. ஆனா உங்க கையிலே இருக்கு. உங்க கையிலே இருக்கு பெருக்கத்தினுடைய ரகசியத்த தேவன் வச்சிருக்கிறார். நீங்க சொன்னீங்க, "என் கையில எங்க என்னங்க இருக்கு? என் கையில மிஞ்சி போனா ஒரு ரூ. 100, ரூ. 1000, 10,000 இவ்வளோ தான் இருக்கு. இத வச்சு நான் எப்படிங்க பெருக?" அதுக்கு தான் தேவன் வழியை உண்டு பண்ணியிருக்கிறார். தேவன் பாருங்க, அதற்கு தான் அந்த பிரமாணம். என்ன பிரமாணம்? விதைப்பு, அறுப்புங்கிற பிரமாணம். நீங்க சொல்லுங்க, விதைப்பு, அறுப்புங்கிறது விவசாயி செய்ற வேலை. அவன் விதைக்கிறான், வருமான். அதுக்கு இதுக்கு என்னங்க சம்மந்தம் இருக்கு? அதுக்கு தான் தேவன் சொல்கிறார், இந்த பணத்தையும் தேவன் விதைத்து விட்டார். விதையென்றே சொல்லிவிட்டார். ஆகையால் நீங்க தேவனை நம்பி, தேவனுடைய வார்த்தையை நம்பி, தேவன் மேல் விசுவாசத்தை வைக்கும் பொழுது தான் பெருக்கம் உண்டாகும். நீங்க நினைக்க, அது எப்படிங்க? நானும் எதையோ விஷயம் விசுவாசித்தேன், எப்படி கிடைக்கும்? அதுக்கு தான் உதாரணம் சொல்றேன் பாருங்க. ஆபிரகாம் இருக்கான். அவனுக்கு எத்தனை நாள் கழிச்சு குழந்தை பிறந்துச்சு? ரொம்ப வருஷம் 90, 100வது வருஷம் தான் குழந்தை அவனுக்கு உண்டாச்சு. ஆ அப்போதுக்கு அப்புறம் பாருங்க, கர்த்தர் வந்து இந்த பிள்ளைய எனக்கு பலியிடுனார். கொடுத்தது எவ்வளோ வருஷம் கழிச்சு, அதுவும் ஒரே ஒரு பிள்ளை தான். அதையும் எனக்கு பலியிடுனார். ஆனா ஆபிரகாம் ஏதாட்டு யோசித்தானா? இல்ல, உடனே பலியிட கொண்டு போயிட்டான். சொன்னதுக்கு அவன் மறுதலிக்கல. ஏன்? அவனுக்கு நல்ல முழுமையாக விசுவாசத்த வந்துட்டு. அவர் தான் குடுத்தாரு. ஏன் திரும்ப அவர் கொடுக்க முடியாதா? ஆ? ஏன் இதே மாரி குழந்தை எனக்கு தர முடியாதா? ஆகையால அவர் கொடுத்த குழந்தை. அதனால் நான் அவர் கொடுக்கிறதுல எனக்கு என்ன ஒண்ணுமே இல்ல. ஏனென்றால் தேவனிடத்திலிருந்து வந்தது. அவர் பெருக்கத்தின் தேவன் என்று அவன் அப்பொழுதே புரிந்து கொண்டான். அதே போல தான் உங்களுடைய உள்ளம். உங்க கையில இருக்கிற பணம் தேவனாக தந்தது. அவர் தான் ஐஸ்வரியத்தை சம்பாதிக்கிற பலன் உங்களுக்கு குடுத்தாருங்க. ஆக இந்த மாரி விஷயங்களை நீங்க அறிந்து கொள்ள வேண்டும். அவர் அறிந்து கொள்ளும் பொழுது இந்த விதை பருப்பை நீங்க விட்டுவிடவே மாட்டீர்கள். இப்ப நான் செய்ற இந்த ஊழியத்துக்கு இந்த நம்பர் குடுத்திருக்கிறேன். இது நான் ஏன் இந்த நம்பர் அங்க உங்களுக்கு குடுத்திருக்கிறேன் அப்படின்னா, நீங்க வந்து உங்களுடைய வாழ்க்கை திறன மாறுறதற்காக. மாறணும். உங்களுக்கு தெரியணும். இப்படி ஒரு பேசுறாரு. இதனுடைய நான் இத சோதித்து பார்க்க போறேன். மாறுதல் வருதான்னு பார்ப்போம். அப்படின்னா உங்க கையில இருக்கிற பணத்த நீங்க விதையாக விதைக்கும் பொழுது தான் அங்கே மறுமலர்ச்சி உண்டாகிறது. மறுமலர்ச்சி அங்கு நடக்கும் பொழுதுதான் அவங்களுடைய வாழ்க்கையிலே அது உங்களுக்கு தெரியும். ஆஹா! கர்த்தர் எனக்கு இந்த மாரி ஒரு ரகசியத்த தந்திருக்கிறார். இது வேலை செய்கிறதுன்னு சொல்லி நீங்க எல்லாருக்கும் நீங்க அறிவிப்பீங்க. அதுதான் சுவிசேஷம். நீங்க சுவிசேஷம் அறிவிக்கணும்னா முதல்ல நீங்க செய்யணும். நீங்க செய்து தேவனுடைய அன்பை ருசி பார்க்கணும். அவருடைய வார்த்தையும் பாருங்க, எப்படி சொல்லுது பாருங்க. அந்நாளிகையிலே உங்களுக்கு எது அருளப்படுகிறதோ, இப்ப நான் உங்களுக்கு இந்த வார்த்தைகள சொல்லியிருக்கிறேன். இந்த வார்த்தை உங்களுக்கு எது அருளப்படுகிறதோ, அதை பேசுங்கள். கர்த்தர் எனக்கு சொல்லியிருக்கிறார். விதைப்பு, அறுப்பை பத்தி சொல்லியிருக்கிறார். ஆகையால் நான் அதை விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி அதன் மேல பற்று வைத்து, அதன் மேல் விசுவாசத்தை வைத்து நீங்கள் விதைக்கும்போது என்ன நடக்குதுன்னா, நீங்கள் அதனுடைய பலனை நீங்கள் அறிவீங்கள். என்னைக்கு நீங்க தேவன் மேல் விசுவாசத்தை வைத்துட்டீங்களோ, உங்களுக்கு தோல்வி இருக்காதுங்க. ஆபிரகாமின் தேவன் உங்களை தோல்வியாக வைப்பாரா? இல்லை. அவர் என்றுமே உங்களை ஆசீர்வதிக்கவே கண்ணோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறார். அடுத்த வார்த்தை பாருங்க. ஏனெனில் பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல. இப்படி வார்த்தைகளை பேசும்போது தேவன் நான் அல்ல. இன்னைக்கு பேசும்போது அவர் சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியானவரே உங்களுக்குள்ள பேசுகிறார். இதை பெற்றுக்கோ. உன்னுடைய வாழ்க்கையில மாறுதல் உண்டாகும்னா, உன்னுடைய கடப்பிரச்சனை, உன்னுடைய எல்லாத்திலுமே பிரச்சனையிலிருந்து நீங்க வேண்டுமா? உன்னுடைய பொருளாதாரத்தில் நீ முன்னேறி, உன்னுடைய வாழ்க்கையில எல்லாருக்கும் நீ கொடுக்கிறவனவனாக மாற வேண்டும். நீ செழித்திருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அதைத்தான் அவர் கற்றுக் கொடுக்கிறார் பாருங்க. இப்படி வார்த்தைகளை தினமும் கேளுங்க. ஆனா கேட்குறீங்களே, நீங்க மிகப்பெரிய பாக்கியவான். ஏனென்றால் தேவன் உங்கள் மேல் ஒரு அன்பு வைத்திருக்கிறார். உங்கள் மேல் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வருகிறார். நீ பாருப்பா, கேளுப்பா, இது இந்த உங்க செய்கிற அந்த ஊழியத்துக்கு நம்பர் கொடுத்திருக்கிறார். நீ செய்து பழகும் பொழுது தான் உன்னுடைய வாழ்க்கையில நீ மாறுதல் வரும். நீ என்னை விசுவாசி. அவங்க நம்ப தந்திருக்காரன், அப்படி செய்யாத. நீ பணத்தை விதைக்கும்போது, நான் தேவனே, நான் இது விதையாக எண்ணி விதைக்கிறேன். உம்முடைய நாமத்தை சொல்லி விதைக்கிறேன். எனக்கு பல்லாயிரம் மடங்கள் திரும்பி கொண்டு வருகிறவர் நீர் அல்லவோ என்று சொல்லி நீங்க இதன் மேல் அன்பு வைக்கும் பொழுது, இதன் மேல்
அதன் மேல் பற்று வைக்கும்போது, இதன் மேல் கவனமாக செலுத்தும் பொழுது, இந்த தேவனுடைய வார்த்தையை யோசித்து, அந்த வார்த்தையை உள்ளத்தில வைத்து அதை செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை திறன் மாறும். அதுதான் ஒவ்வொரு நாளும் அவர் தேடி வந்து கற்றுக் கொடுக்குறாருங்க. தேவன் உங்களை சும்மாலாம் விடமாட்டார் ஓட்டாண்டியா. இந்த ஆபிரகாமின் தேவன் உங்களை ஒரு நாள் விடமாட்டார். அந்த உடன்படிக்கை நமக்கு சொந்தமாகிவிட்டது. அந்த தேவன் இப்பொழுது நமக்குள்ளே இருக்கிறார். ஆக நீங்க வந்து இந்த நெகட்டிவான எண்ணங்கள், அப்படி நடக்குமோ, இப்படி நடக்குமோ, அதெல்லாம் வைக்க முழுமையாக கர்த்தர் மேல் விசுவாசத்தை வச்சிருங்க. எது செஞ்சாலும் சரிதான். செஞ்சுட்டு, ஐயோ அப்படி கொடுத்துட்டேன்னு, இப்படி கொடுத்துல. கர்த்தர் மேல விசுவாசத்தை வைங்க. பயத்துல கொடுக்காதங்க. சந்தோஷமா கொடுக்கணும். கர்த்தர் என்னை சொல்லியிருக்கிறார். ஆக நான் செய்கிறேன். இப்படி சொல்லி கொடுக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை திறன் இன்று இருக்கிறதை விட 1000 மடங்கு நீங்க பெறுவீங்க. புதிதாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிச்சாங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார்.